சென்டமாப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 21, 2025க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவி ஏற்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவர் வந்துட்டு 47வது அதிபரா வந்து பதவி எடுத்திருக்காரு. எப்போனா திங்கட்கிழமை ஜனவரி 20ல பதவி எடுத்திருக்காரு. அவருடன் துணை அதிபர் JT வான்ஸும் பதவி ஏற்றுக்கொண்டார். அவரோட துணை அதிபரும் சேர்ந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது 47வது அதிபரா இவர் பதவி ஏற்றிருக்காரு. ஓகேவா? வாஷிங்டன்ல. அடுத்ததா குடியரசு தின அணிவகுப்பு 5000 கலைஞர்கள் பங்கேற்பு. பாருங்க, குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் 5000க்கும் அதிகமான கலைஞர்கள் பங்கேற்கிறாங்க. ஆண்டுதோறும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் டெல்லியில் நடைபெறும் அணிவகுப்பு நிகழ்ச்சி குறித்து மத்திய அரசுகள் கூறியது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மத்திய கலாச்சாரத்துறை மற்றும் சங்கீத நாடக அகாதமி சார்பில் ஜெயதி ஜெய மாமா பாரதம் என்ற நிகழ்ச்சிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இப்போ நடக்க போற குடியரசு தின விழாவில் 5000 கலைஞர்கள் பங்கேற்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா அமெரிக்கர்களின் நலனுக்காக வெளிநாடுகள் மீது கூடுதல் வரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் அமெரிக்கர்களின் நலனுக்காக வெளிநாடுகள் மீது மேலும் கூடுதல் வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ இது நீங்க UPSC எக்ஸாம்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்க டீட்டெயிலா உள்ள நீங்க படிச்சுக்கோங்க. TNPSC பொறுத்த வரைக்கும் 47வது அதிபர், அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்ததா பெண் மருத்துவர் கொலை, குற்றவாளிக்கு மரணம். ஸோ கொல்கத்தால நடந்த ஒரு இன்சிடென்ட்ல அவருக்கு தப்பு பண்ணவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயுள் தண்டனைன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அதே மாதிரி கேரளாவில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கும் அவங்க மரண தண்டனை அந்த பொண்ணுக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா? இதுல எல்லாம் நீங்க படிக்க வேண்டியது என்னென்ன செக்ஷன்ல சொன்னாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சென்டமாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.